நீ முதல்ல எட்டப்போ என்று அவனை பிடித்து தள்ளிவிட அதற்கு மேல் பொறுமை இல்லாதவன் வேகமாக அவளை இழுத்து தன்புறம் அணைத்து, சரி நீ சொல்றதுக்கு நான் ஒத்துக்கிறானா? தயவு செஞ்சு என்னை இப்படி அவாய்ட் பண்ணாதடி, என்னால தாங்கவே முடியல. இன்னைக்கு ஒரு நாள் காலையில இருந்து உன்கிட்ட பேசாததுக்கே பைத்தியம் புடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. இங்க பாரு ஜீவா, நைட்ல அப்படி இப்படி இருந்துட்டு காலையில மாத்தி பேச மாட்டல்ல, நீ இருக்கிற பாருடி என்றவன் அவளுடைய இதழை வன்மையாக கொய்து கொண்டான். அதற்கு பிறகு இருவரது ஊடலும் அங்கே கரைந்து அழகான கூடல் தொடங்கியது. அடுத்த நாள் காலை எழுந்து அலுவலகத்திற்கு புறப்பட்டு கொண்டிருந்தவனை பார்த்தவள், ஜீவா, நம்ம ஆதி வீட்டுக்கு போய் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றத பத்தி பேசிட்டு வந்துடலாமா? போலாண்டி, ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வர, ரெடியாரு? ஓகே ஜீவா என்றதும் அவன் அலுவலகத்திற்கு புறப்பட்டு சென்று விட்டான். அதே நேரம் யாருக்கு இப்பொழுது போன் பண்ணி பேசலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்க வைஷுவின் ஞாபகம் வந்தது. பட்டென்று அவளுக்கு போனையும் போட்டு விட்டாள். போனை பார்த்த வைஷு, என்ன அனன்யா கால் பண்றாங்க, இது வரைக்கும் ஒரு டைம் கூட எனக்கு கால் பண்ணதே இல்லையே என்ற யோசனையுடனேயே போனை அட்டன் செய்து அதில் காதில் வைத்தவள், ஹலோ அனன்யா, சொல்லு, எப்படி இருக்க? எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? ஜீவா எப்படி இருக்கான்? நாங்க 2 பேருமே நல்லா இருக்கோம். ஜீவா ஆபீஸ்க்கு போயாச்சு. ஓ சூப்பர். ஆமா, நீ வீட்ல என்ன பண்ற? உனக்கு ரொம்ப போர் அடிக்கலையா? போர் அடிக்கிறதுதான், என்ன பண்றதுன்னு தான் தெரியல, அதான் ஒரே குழப்பமா இருந்துச்சு. அப்புறம் வைஷு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்காக தான் கால் பண்ணேன். அப்படியே நான் கவிக்கிட்டையும் பேசணுமே. அப்போ ஒரு நிமிஷம் லைன்ல இருக்கியா, நான் கான்ஃபரன்ஸ் கால் போடுறேன் என்று கவிதாவிற்கும் அழைக்க போனை எடுத்த கவிதா, என்ன வைஷு மேடம், போன் எல்லாம் பண்ணிருக்கீங்க, இந்த ஃப்ரெண்டோட ஞாபகம் எல்லாம் உங்களுக்கு இருக்குதா என்றதும் அனன்யாவிற்கு சிரிப்பு வந்து விட்டது. ஏண்டி இப்படி மானத்தை வாங்குற? லைன்ல அனன்யா இருக்காங்க. இல்ல, போன் பேசி ரொம்ப நாளாச்சு, அதான் அப்படி சொல்லிட்டேன். ஏண்டி, இப்பதானே ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாலி பிரிச்சு போடுற ஃபங்க்ஷன்ல கூட பார்த்தோம். ஆமால்ல, சரி விடு, ஏதோ ஒரு ஃப்ளோல வளரிட்டேன். அப்புறம் சொல்லுங்க அனன்யா, எப்படி இருக்கீங்க? நீங்க வாங்க போங்கலாம் வேணாம் கவி. சரி ஓகே, எப்படி இருக்க? ஜீவா எப்படி இருக்கான்? நாங்க 2 பேரும் நல்லா இருக்கோம். ஜீவா ஆபீஸ் போயாச்சு. அப்புறம் என்ன, மேடம் ஃப்ரீ தான். ஐயோ, அதை ஏன் கவிதா கேக்குற? வீட்டுல வேற யாருமே ஆள் இல்லையா? ரொம்ப போர் அடிக்குது எனக்கு. அப்படின்னா கிளம்பி எங்க வீட்டுக்கு வரலாம்ல? வரேன் கவி, ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கு. வைஷு, நான் ஜீவா கிட்ட எப்படியோ பேசி கஷ்டப்பட்டு அவனை பிசினஸ் பண்றதுக்கு சம்மதிக்க வச்சுட்டேன். வாவ், சூப்பர் அனன்யா. அவன் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொன்னானே. ஆமா, அவன் என்னவோ என் காசு உன் காசுன்னு பிரிச்சு தான் பேசிக்கிட்டு இருந்தான் இத்தனை நாளா. ஆனா இப்போ ஒத்துக்கிட்டான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதான் இன்னைக்கு ஈவினிங் உங்க வீட்டுக்கு தான் கிளம்பி வரப்போறோம். ஆதிக்கிட்டையும் ஆன்டி கிட்டையும் இத பத்தி பேசி கொஞ்சம் முடிவெடுக்க வேண்டியது இருக்குது. வாவ், சூப்பர் அண்ணா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்றாள் கவிதா. தேங்க்யூ கவி. கூடிய சீக்கிரமே அப்படி நாங்க கம்பெனி ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க எல்லாரும் வரணும். அது எப்படி நாங்க வராம? எல்லாரும் கட்டாயம் வருவோம், கவலையே படாத என்று பெண்கள் மூவரும் ஜாலியாக அரட்டை அடித்துக் கொண்டிருக்க, அதே நேரம் ஃப்ளோர் விசிட் முடித்துவிட்டு உள்ளே வந்த ஆதி வைஷு யாரிடமோ சிரித்து சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தவன் அவள் அருகே வந்து தோளில் தட்டி, யார்கிட்டடி இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க? என்னோட பாய் ஃப்ரெண்ட் என்று வேண்டுமென்றே கூற, ஹட்டிங்க போன கொடுறீங்க, என்னைவா வெறுப்பேத்துற என்று வாங்கியவன் டிஸ்பிளேவில் அனா பெயரும் கவிதாவின் பெயரும் இருப்பதை பார்த்து, அது சரி, பொண்ணுங்க 3 பேரும் கூட்டு சேர்ந்துட்டீங்களா? உருப்பட்ட மாதிரி தான், பேசு பேசு என்று கொடுத்து விட்டு அவன் சீட்டில் சென்று அமர்ந்து விட, வைஷு, ஆதிக்கு என்ன பிரச்சனையா? எதுக்கு இப்படி புலம்பிட்டு போறாரு? அவர் கிடக்குறாரு வீடு கவிதா, அவரு அப்படித்தான் புலப்பிக்கிட்டே கிடப்பாரு. உடனே ஆனா, என்ன வைஷு இப்படி சொல்ற? ஆதி அப்படியெல்லாம் கிடையாது தெரியுமா? ஆதிக்கு நீனா உயிர், உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கான். போதும் போதும், ஃப்ரெண்ட சொன்னா போதும், உடனே வெள்ளக்கூடிய தூக்கிட்டு கிளம்பிடுவீங்க. அப்புறம் இன்னைக்கு என்ன லஞ்சு? இன்னைக்கு இங்க வெஜிடபிள் ரைஸ். எங்க வீட்டுல சாம்பார் ரெடி. உங்க வீட்டுல? அத்தை மதியம் கொடுத்தனுச்சாதான் தெரியும். சரி சரி ஓகே என்று பேசிக்கொண்டு போனை வைத்த பிறகு ஆதியை பார்க்க அவனோ வைஷுவை தான் பார்த்து கொண்டிருந்தான். எதுக்காதி என்ன இப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க? அப்படி என்னத்தை தாண்டி 3 பேரும் இவ்வளவு நேரம் பேசுவீங்க? ஏன் ஆதி, உங்களுக்கு பொறாமையா இருக்கா? அப்படியெல்லாம் இல்ல, என்ன விஷயம்னு சொன்னா நானும் தெரிஞ்சுக்குவேன்ல. அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்று கைவிரல்களை அவன் முகத்தருகே நீட்டி மடக்கி பேச, அடச்சி, கடைசியில எதுக்கு இப்படி பேய் கதை சொல்ற மாதிரி சொல்ற? என்ன விஷயமோ அதை டைரக்டா சொல்லு.
அது ஒண்ணும் இல்ல, ஜீவா பிசினஸ் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டானாமா. ஆனா நீ அவளோட காசை வாங்கி பண்ண மாட்டேன்னு இவ்வளோ நாள் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான்ல, இப்ப எப்படியோ அவ சமாளிக்க வச்சுட்டா. அதனால அதை பத்தி பேசுறதுக்காக இன்னைக்கு ஈவினிங் நம்ம வீட்டுக்கு வரப்போறாங்களாம். உங்ககிட்டயும் அத்தைகிட்டயும் கொஞ்சம் கலந்து பேச வேண்டியது இருக்குதா. ஓ அப்படியா, சூப்பர் இல்ல. அப்போ ஜீவாவும் ஒரு பிசினஸ் மேனா மாற போறான். ஆமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க அவனுக்கு கொஞ்சம் நல்ல ஐடியாஸ் எல்லாம் கொடுங்க. எப்படி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், என்ன ஏதுன்னு எல்லாமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஆதி. இதெல்லாம் நீ சொல்லணும்னு அவசியமே இல்ல மேடம். ஏன்னா ஜீவா என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட். அவனுக்காக நான் அது கூட செய்ய மாட்டேனா? போதும் போதும், அவன் என்னோட ஃப்ரெண்டும் தான், அதை மறந்துடாதீங்க. சரிடி, இங்க வாயேன் என்று அவள் கையை பிடித்து இழுத்து மடியில் அமர வைத்தவன், என்ன இப்பெல்லாம் வர வர ஆபீஸ்ல என்ன சுத்தமா கண்டுக்கவே மாட்ற? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. பின்ன ஆபீஸ்க்கு வந்தா ஒன்னா உட்காந்து கம்முன்னு வேலை பாக்குற, இல்லனா ஃப்ளோர் விசிட் போறேன்னு போற, அப்படியே இல்லனா இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா போன் பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க. அதுவும் இல்லனா நேரா கார்த்தியோட கேபின்ல போய் உட்காந்து பேச ஆரம்பிச்சிடுற. புருஷனுக்கு எப்ப தாண்டி டைம் கொடுப்ப? அதான் ஈவினிங்ல இருந்து விடிய விடிய டைம் கொடுக்கறேன்ல, இது பத்தலையா உங்களுக்கு? பத்தாது, எனி டைமும் என் கூடவே ஸ்பெண்ட் பண்ணணும், அதுதான் எனக்கு பிடிக்கும். இதெல்லாம் ரொம்ப அநியாயம் ஆதி. அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வேற யார் கூடயும் பேசாம இருக்க முடியுமா? நான் அப்படி சொல்லல. என்னைக்கா இருந்தாலும் ஹாப்பியா இருந்தாலும் நான் தான் உன்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இருக்கணும், அதத்தான் சொல்ல வர, புரியுதா என்று கூறியதும், புரியுதாதி. அப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு இன்னும் 2 மாசத்துல ஃபர்ஸ்ட் பர்த்டே வரப்போகுது. அவங்களோட பர்த்டேவை எப்படி எல்லாம் கொண்டாடலாம்னு ஏதாச்சும் பிளான் வச்சிருக்கீங்களா? பெருசா நான் எதுவும் பிளான் பண்ணல, பட் எல்லாரையும் இன்வைட் பண்ணி கொஞ்சம் பெரிய அளவுல ஹோட்டல் புக் பண்ணி பண்ணணும்னு ஆசை. சரியாதி, அப்போ இத பத்தி நம்ம வீட்லயும் கலந்து பேசுவோம். அத்தை மாமா என்ன ஐடியா வச்சிருக்காங்கன்னு பாக்கலாம். ஆமாண்டி, நான் ஒரே ஒரு விஷயம் தான் யோசிச்சேன். என்னன்னா பசங்களோட ஃபர்ஸ்ட் பர்த்டேவை நல்லா கிராண்டா கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு மொட்டை அடிச்சு காது குத்துவோம் இல்லையா? அதை மட்டும் நம்ம ஃபேமிலிக்குள்ளையோட முடிச்சுக்கலாம்னு பாக்குறேன். நீ என்ன நினைக்கிற? ஆமா ஆதி, எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது. நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இப்ப எல்லாம் குட்டி பசங்க 2 பேரும் எதையாவது புடிச்சிட்டு எழுந்து நிக்கவே ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படியும் பர்த்டேக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னடி சொல்ற, நிஜமாவா? ஆமா ஆதி, நானே இன்னைக்கு காலையில தான் நோட் பண்ணேன். உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்கப்புறம் மறந்துட்டேன். அது சரி, இந்த மாதிரி முக்கியமா சந்தோஷமான விஷயத்தெல்லாம் முன்னாடியே சொல்லாத, மறந்துடு. இன்னைக்கு போன உடனே என் பிள்ளைங்க அப்படி எழுந்திருச்சு நிக்கிறத பார்க்கத்தான் எனக்கு சந்தோஷம் என்று கூறியவன் வைஷுவின் தாடைகளை கையில் ஏந்தி கொண்டு, ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ரீ. நீ வந்ததுக்கு அப்புறம் நிஜமாவே என் வாழ்க்கை ரொம்பவே மாறி போச்சு. ஆதினா இப்படித்தான் இருப்பான்னு ஒரு கோடு போட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா அப்படியெல்லாம் இல்லைன்னு அதை மாத்தி காட்டினது நீதான். நீ மட்டும் என் வாழ்க்கையில வரலன்னா இவ்ளோ சந்தோஷமும் என் வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்குமானே எனக்கு தெரியல. உண்மையே சொல்லணும்னா நான் யார் கூடவும் பெருசா சேர மாட்டேன், அது உனக்கே தெரியும். ஆனா இப்ப அப்படியெல்லாம் இல்ல. எல்லார் கூடயும் சேர்ந்து பாசமா இருக்கேன். எல்லாருக்கும் என்ன வேணுங்கிறத பார்த்து பார்த்து செய்யறேன். நிஜமாவே நான் தானா இதுன்னு எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது. ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் என் பொண்டாட்டி மட்டும்தான். இந்த தேவதை என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே தலைகீழா மாறி போச்சு. இதே மாதிரி காலம் ஃபுல்லா என் வாழ்க்கையில சந்தோஷத்தை மட்டும் இந்த தேவதை கொடுக்குமா என்று கேட்கவும், உடனே அவளும் அவன் தாடையை தன் கைகளில் ஏந்தி கொண்டு அவன் நெற்றியில் தன் நெற்றி முட்டி, இந்த தேவதைக்கு மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷத்தை கொடுத்துட்டு தான் இருக்கும் என்று கூறி அவன் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுக்க அதை கண்மூடி அமைதியாக ஏற்றுக்கொண்டான். பிறகு அன்று மாலையே ஜீவாவும் அன்னியாவும் ஆதியின் வீட்டிற்கு வந்து பிசினஸ் விஷயத்தை பற்றி கூற அனைவருக்கும் சந்தோஷம். சூப்பர் ஜீவா, இப்படிதான் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நம்ம போய்கிட்டே இருக்கணும். ஒரே ஸ்டேஜ்லயே எப்பவுமே இருந்துட்டு இருக்க கூடாது. இப்பதான் உன் பொண்டாட்டி பேச்சு கேட்டு நீ நல்ல முடிவு எடுத்திருக்க என்று கண்மணி கூற, தேங்க்ஸ் ஆண்டி என்றவன் ஆதியை பார்த்து, ஆதி, எனக்கு இதுல சுத்தமா ஐடியா இல்ல, பட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும்ன்ற அளவுக்கு எனக்கு ஐடியா இருக்கு. அதை எப்படி ஸ்டார்ட் பண்றது, என்ன பண்ணலாம்ங்கிறது உங்களுடைய கைட்லைன்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்க பார்த்து கொஞ்சம் எனக்கு நல்ல பிசினஸா ஏற்பாடு பண்ணி கொடுங்க. அதனால என்ன ஜீவா, நீ கவலையே படாத.
உனக்கு சூப்பரா பிசினஸ் செட் பண்ணி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதுவும் இல்லாம உன் பொண்டாட்டி இருக்கால, அவ அமெரிக்காவில பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கா. சோ அவ உனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருப்பா. பட்டென்று அவளை திரும்பி பார்த்தவன், அண்ணா அப்படியா? ஆமா ஜீவா, இத நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? இத சொல்றதுக்கான வாய்ப்பு இப்ப வரைக்கும் வரலையே. பரவாயில்லடி, அப்போ நீ என் கூட இருக்க வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆதி, அப்ப ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி ஜீவா, நான் நாளைக்கே இடம் பார்க்க சொல்லிடுறேன். இடம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம உடனே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஆதி, தேங்க்யூ சோ மச். அப்ப நாங்க கிளம்புறோம். என்ன ஜீவா அதுக்குள்ள கிளம்புற? இருந்து நைட்டு சாப்பிட்டுட்டு போலாம் என்று கண்மணி கூற, பின்பு அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிட்டு முடித்துவிட்டு ஜீவாவை அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு சென்றாள் அனன்யா. அடுத்த நாள் காலை தூங்கி எழுந்த ஆதி கார்த்தியை அழைத்து, கார்த்தி, இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. நீ என்ன பண்ற, உடனே உங்க அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணி இங்க கிளம்பி வந்துட சொல்லு. நம்ம எல்லாருமே போயிட்டு வந்துடலாம். எங்க ஆதி போக போறோம்? அது சர்ப்ரைஸ், இப்ப சொல்ல முடியாது. சோ நீ போன் பண்ணி அவங்கள வர சொல்லிடு. அப்புறம் அணுக்கிட்டையும் கிளம்ப சொல்லு. நீயும் கிளம்பி ரெடியா இரு. நம்ம காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு இங்க இருந்து கிளம்பிடலாம். சரி என்றவன் அவனுடைய அப்பா அம்மாவிற்கும் போன் பண்ணி விஷயத்தை சொல்ல, அவர்களும் சரி என்று கிளம்பி வர தொடங்கினர். அதே நேரம் வைஷுவிடம் இந்த விஷயத்தை கூறி, இன்னைக்கு நம்ம இதை முடிச்சுட்டே ஆபீஸ் போலாண்டி. ஓகே ஆதி, எனக்கு கூட ஒரே எக்ஸைட்மெண்டா தான் இருக்கு என்றதும் கண்மணியும் கௌதமியும் பார்த்தவன், என்னாச்சு சித்தி, ஏன் அப்படி பாக்குறீங்க? இல்ல, அது இன்னைக்குதான் நம்ம கார் டெலிவரி எடுக்க போறோமா? ஆமா சித்தி, இன்னைக்குதான் நம்ம டெலிவரி எடுக்க போறோம். சோ எல்லாரும் கிளம்பி இருங்க, போயிட்டு வந்துடலாம் என்றதும் விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும், ஆதி எதுக்குப்பா இத்தனை பேரு? நீ, அனு, கார்த்தி, அவங்களோட அப்பா அம்மா, அப்புறம் வைஷு, நீங்க மட்டும் போய் வண்டி எடுத்துட்டு வந்துருங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்க எல்லாரும் பாத்துக்கிறோமே என்றதும் உடனே கண்மணி, ஆமா ஆதி, எனக்கு என்னவோ அப்பா சொல்றதுதான் சரியா இருக்கும்னு தோணுது. இத்தனை பேர் போய் அங்க என்னப்பா பண்ண போறோம்? அதனால நீங்க எல்லாரும் மட்டும் போயிட்டு வாங்க. என்னம்மா, ஆனா நீங்க வராம எப்படி? கௌதமி, பேசாம நீயும் தம்பியும் போயிட்டு கிளம்பி வந்துருங்க. அக்கா, என்னக்கா நீங்க வராம நான் எப்படி? ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவங்க போய் எடுத்துட்டு இங்க தானே வரப்போறாங்க, நம்ம இங்க வந்ததுக்கு அப்புறமா பாத்துக்கலாம் என்று கூறவும், சரிம்மா, அப்போ நாங்க போயிட்டு வரோம் என்று சொல்லிவிட்டு காலை உணவை சாப்பிட்டு முடிக்கவும் கார்த்தியின் அப்பா அம்மா வரவும் சரியாக இருந்தது. பின்பு அவர்களை அழைத்து கொண்டு அங்கிருந்து நேராக கார் ஷோமிற்கு சென்றவன் வண்டியை நிறுத்த கார்த்திக்கும் மற்றவர்களுக்கும் ஒன்றுமே புரியவில்லை. அப்பொழுது அனு ஆதியிடம் வந்து, அண்ணா, நம்ம எதுக்கு கார் ஷோரூம் வந்திருக்கோம்? ஹீரோ அனு சொல்றேன், அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற? உங்க அன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருக்கேன், அதுக்குதான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்படியா? உடனே கார்த்தியும், பரவாயில்லையே, வைஜுக்கு சர்ப்ரைஸா? ஆனா வீட்ல இருந்து யாருமே வரலையே. எல்லாரும் வீட்ல அவளுக்கு வேற ஒரு சர்ப்ரைஸ் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனாலதான். வாவ், செம்மாதி, நீங்க வைஷுவை எப்படி எல்லாம் சர்ப்ரைஸ் பண்றீங்க? இதே மாதிரி நானும் என் பொண்டாட்டிய சர்ப்ரைஸ் பண்ணுவேன் என்றதும் அவன் காலை மிதித்தவள், ஒண்ணு கூட உன்னால சுயமா யோசிச்சு பண்ண முடியாதா? எல்லாத்தையும் என்னன்னு பார்த்துதான் காப்பி அடிப்பியா? நீ ஏண்டி இப்படி சொல்ற? அட்லீஸ்ட் காப்பி அடிச்சாவது பண்றனே, அதை நினைச்சு சந்தோஷப்படு என்றவர்கள் மீண்டும் உள்ளே செல்ல அவர்கள் அனைவரையும் இன்முகத்தோடு வரவேற்ற ஷோரூமின் மேனேஜர், இன்னொரு 15 மினிட்ஸ் சார், ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முடிஞ்சுட்டா டெலிவரி எடுத்துடலாம் என்று கூறிவிட்டு செல்ல அனைவரும் சுற்றி வந்து அங்கிருந்த அனைத்து கார்களையும் பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது ஆதி வைஷுவிடம், உனக்கு கார் வேணும்னா சொல்லுடி, நான் பேசாம உனக்கு தனியாவே ஒரு கார் வாங்கி கொடுத்துறேன், டிரைவிங் கூட கத்து கொடுத்துறேன். ஏனாதி, என்னை மட்டும் தனியா கழட்டி விடலான்னு பாக்குறீங்களா? இப்ப நம்ம 2 பேரும் எங்க போனாலும் ஒன்னா போக வரத்தானே இருக்கோம், அது போதும். இருந்தாலும் உனக்கு டிரைவிங் கத்துக்கணும் இல்ல, அதுக்கு நம்ம கார்லயே நான் டிரைவிங் கத்துக்கிறேன், இல்லனா டிரைவிங் கிளாஸ் கூட போய் கத்துக்கிட்டு வரேன். எனக்குன்னு தனியா கார் எல்லாம் வேண்டாம். அப்படி என்ன மட்டும் கழட்டி விடணும்னு நினைச்சீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன். அடிப்பாவி, ஒரு கார் வாங்கி தரேன்னு சொன்னது ஒரு குத்தமாடி? அதுக்கா இவ்ளோ பேசுற? உனக்கு காரே கிடையாது, நீ காலம் முழுக்க என் கார்லயே வா. அப்படி சொல்லுங்க ஆதி, இதுதான் எனக்கு சந்தோஷம் என்று கூறியதும் பின்பு மேனேஜர் வந்து அவர்களை அழைத்து செல்ல அங்கு கேக் வெட்டி அனைவரும் சந்தோஷமாக இருந்தனர்.
அதே நேரம் சாவியை கொண்டு வந்து மேனேஜர் கொடுக்க அப்பொழுது கார்த்தியையும் அனுவையும் அழைத்த ஆதி அவர்கள் இருவரையும் பக்கத்தில் நிற்க வைத்து இவங்க கிட்ட கொடுங்க என்றதும் இருவருக்கும் அதிர்ச்சியானது. கார்த்தியின் அம்மா அப்பாவிற்கும் ஆச்சரியம். உடனே அனு, அண்ணா அண்ணிய கூட்டு நிக்க வச்சு கொடுக்க சொல்லுங்க. என்கிட்ட கொடுக்க சொல்றீங்க? இங்க பாருங்க கார்த்தி, இது உங்க 2 பேருக்காக வாங்கியிருக்க கார். முன்னாடியே உங்ககிட்ட சொன்னா சர்ப்ரைஸ் இருக்காது, அதனாலதான் இப்ப சொல்றேன். இது உங்களோட கார், அப்போ சாவியை நீங்க தானே வாங்கணும். அண்ணா என்னண்ணா என்று அணு கண் கலங்க, அதே நேரம் கார்த்தியும் இதெல்லாம் வேண்டாம் ஆதி, இப்படி மாத்தி மாத்தி எங்களுக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே. என்ன கார்த்தி, என் தங்கச்சிக்காகவும் என் மாப்பிள்ளைக்காகவும் நான் செய்யக்கூடாதா? இதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல சாவியை வாங்குங்க என்றதும் மேனேஜர் கையால் வாங்க அது அனைத்தையும் விதவிதமாக போட்டோவாகவும் வீடியோவாகவும் எடுக்கப்பட்டது. பின்பு சாவியை வாங்கியவுடன் ஆதியிடம் வந்து அணைத்து கொண்ட அனு, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்யூ சோ மச். இந்த சர்ப்ரைஸ் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அனு, இனிமே நீ எங்க போறதா இருந்தாலும் இந்த கார்லயே போ. பைக்ல போறது அவ்வளோ சேஃப்டி இருக்காது இல்லையாடா, ஏன்னா வயிற்றுல குழந்தை இருக்குது இல்ல. புரியுதுண்ணா. கார்த்தி, நான் உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தனா என்ன மன்னிச்சுடு. ஐயோ ஆதி, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல கார்த்தி, இப்போ அனு கன்சீவா இருக்கா, உன்னோட குழந்தைய வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்கா. உங்க வீட்டு வாரிசு, பத்திரமா நம்ம தான் பாதுகாக்கணும். அப்படி இருக்கும் பொழுது பைக்ல போறது அவளுக்கு அவ்வளோ சேஃப்டியா இருக்காது. காருன்னா கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும், அதுக்காக தான். இது உங்க கல்யாணத்தப்பவே நான் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா நீ தான் எதுவுமே வேண்டாம்னு சொன்னதுனால பர்னிச்சர் ஐட்டத்தோட நிறுத்திக்கிட்டேன். ஆனா இப்போ எனக்கு மனசு கேட்கல. என் தங்கச்சிக்கு நான் காலை முழுக்க ஏதாச்சும் செய்யணும் தோணுச்சுன்னா செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். அத நீயும் சரி அங்கிள் ஆண்டியும் கூட தடுக்கவே கூடாது என்றதும் கார்த்தியின் அம்மாவும் அப்பாவும், இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் ஆதி, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இருக்கட்டும் ஆண்டி, பரவாயில்ல என்று கூற அதற்கு பிறகு அனைவரும் அங்கு விதவிதமான போட்டோக்களை எடுத்துக்கொண்டனர். அனு, ஹிந்தா, உன் புருஷனை வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லு என்றதும் சாவியை வாங்கி கார்த்தியின் கையில் கொடுத்தவள், கார்த்தி வண்டி எடுடா, நீயும் வாடி என்று அவளை அழைத்து கொண்டு முன்னால் அமர வைத்து விட்டு அவன் டிரைவர் சீட்டில் அமர்ந்து கொள்ள பின்பு அவனுடைய அம்மாவும் அப்பாவும் பின்னாடி சீட்டில் ஏறி அமர்ந்து கொண்டனர். ஆதி வாங்க போலாம். அப்போ எங்க காரை யார் எடுத்துட்டு வர்றது? நீங்க முன்னாடி போங்க, வீட்டுக்கு நானும் வைஷுவும் பின்னாடி எங்க கார்ல வந்துடுறோம். அங்க வீட்டுல எல்லாரும் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, சரி அப்ப நாங்க புறப்படுறோம். ஓகே கார்த்தி, டேக் கேர், கொஞ்சம் மெதுவா போ. சரியாதி, நான் பாத்துக்கிறேன் என்றவன் காரை அங்கிருந்து ஸ்டார்ட் செய்து எடுத்துக்கொண்டு போக அனைவரும் கைத்தட்டி அவர்களை உற்சாகப்படுத்தினர். அவர்கள் முன்னால் செல்ல ஆதி வைஷ்ணவியை அழைத்துக் கொண்டு பின்னால் சென்றார். வீட்டிற்கு சென்று காரை நிறுத்தியதும் கௌதமியும் கண்மணியும் ஆரத்தி கருத்து எடுத்துக்கொண்டு வந்து காருக்கு சுற்றி காண்பித்து விட்டு அனுவிற்கும் கார்த்திக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சம்மந்திமா, உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ் சம்மந்தி, ஆனா ஆதி தம்பி இப்படி செய்யணும்னு நாங்க நினைச்சு கூட பாக்கல. இருக்கட்டும் சம்மந்தி, ஆதி ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சுதான் செய்வான், அப்படியெல்லாம் ஏனோ தானோன்னு எதையும் செய்ய மாட்டான் என்று கூற பின்பு அனைவருக்கும் அன்று மாலை ஸ்வீட் செய்து சாப்பிட்டு முடித்து விட்டு நம்ம எல்லாரும் ஈவினிங் கோவிலுக்கு கிளம்பி போயிட்டு வந்துடலாம், வண்டிக்கு பூஜை போடணும்ல என்று கண்மணி கூறியதும், ஆமா சம்மந்தி கரெக்டா சொன்னீங்க என்று கூறினார் கார்த்தியின் அம்மா. பிறகு மாலை வரை அனைவரும் ஒன்றாக இருந்து பேசி முடித்துவிட்டு காரை எடுத்துக்கொண்டு குடும்பத்தோடு அனைவரும் கோவிலுக்கு சென்று திருப்தியாக காருக்கு பூஜை போட்டுவிட்டு மீண்டும் அனு வைஷு ஆதியுடன் அனுப்பி வைக்கப்பட்டு கார்த்தி அவனுடைய அப்பா அம்மாவை அழைத்து கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு சென்றான். அவர்களை அங்கே சென்று இறக்கிவிட்டு அங்கிருந்து கிளம்பி ஆதியின் வீட்டிற்கு வந்தான். அதற்குள் மாலதியின் எதிர் வீட்டு பெண் வந்து, மாலதி, என்ன கார்த்தி ஏதோ புது கார் எடுத்துட்டு வந்துட்டு போறாப்ல, என்ன விஷயம்? அக்கா, அதை ஏன் கேக்குறீங்க? என் மருமகளோட அண்ணன் இருக்காப்ல, அவரு கார்த்திக்கு கார் வாங்கி கொடுத்துட்டாரு. திடீர்னு எங்களுக்கே தெரியாது, கிளம்பி வாங்கன்னு சொன்னாங்க. போனோம், கடைசியில பார்த்தா கார் ஷோரூம் கூட்டிட்டு போனாங்க. எங்களுக்கே ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. இந்த காரை தான் கார்த்திக்காக அவர் வாங்கி கொடுத்திருக்காரு. அடேங்க அப்பா, ஆனாலும் கார்த்தி பிடிச்சாலும் பிடிச்சான், புளியங்கொம்பா தான் பிடிச்சிருக்கான். ஓ மருமக வீடு ரொம்ப வசதின்னு தெரியும், ஆனா இவ்வளவு வசதியா இருப்பாங்கன்னு தெரியல. கார் என்ன கப்பல் மாதிரி இருக்குது. ஆமாக்கா, BMW கார், அதான் அவ்வளவு பெருசா இருக்கு. இந்த மாதிரி ஒரு காரு யார் வீட்லயும் இந்த தெருவுல இல்ல.
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கார்த்தியை நான் சின்ன வயசுல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்ல பையன். அவன் நல்ல மனசுக்கு ஏத்த மாதிரி தான் ஒவ்வொன்னும் அமையுது. அதே மாதிரி அவன் பொண்டாட்டியும் ரொம்ப நல்ல மனசுக்காரியா இருக்கிறா. 2 பேரும் இதே மாதிரி காலம் புள்ளா குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அதுதான் வேணும். கண்டிப்பா உங்களை மாதிரி நல்லவங்களோட ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் அவங்க நல்லா தான் இருப்பாங்க. அப்புறம் மாலதி, எனக்கு ஏதாவது ஸ்வீட் செஞ்சு கொடு. கண்டிப்பா அக்கா, உங்களுக்கு இல்லாமையா? நாளைக்கு கண்டிப்பா செஞ்சு தரேன். சரி, அப்போ நான் வரேன் என்று கூறிவிட்டு அவர் உள்ளே சென்று விட, அதற்கு பிறகு மகேஷ் மாலதியை அழைத்து, மாலதி, என்னமா இந்த ஆதி தம்பி திடீர்னு இப்படி பண்ணிட்டாரு? எனக்கும் அப்படித்தாங்க இருக்கு. ஆனா என்ன சொல்றது, அவர் தங்கச்சிக்காக அவர் பார்த்து பார்த்து செய்யறாரு. அதை நம்ம வேண்டாம்னு சொல்ல முடியாது இல்ல. புரியுதுமா, இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்குது. எதுக்குங்க பயம்? அவங்க ரொம்ப வசதியா இருக்காங்க. அவங்க ஈக்குவலுக்கு நம்ம இல்ல. அப்படியெல்லாம் எதுவும் நீங்க நினைக்காதீங்க. நம்ம மருமகளும் சரி, அவங்க குடும்பமும் சரி, நம்மள வேற ஆளா நினைக்க மாட்டாங்க. அவங்க குடும்பத்துல நம்மள ஒரு ஆளா தான் பாக்குறாங்க. கண்டதையும் போட்டு மனச குழப்பிக்காம நிம்மதியா இருங்க. ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாலதி. நம்ம வீட்டு வாசல்லையும் இனிமே கார் நிக்க போகுது. அதை பார்க்கும் போதெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? கார்த்தி எப்படா வீட்டுக்கு வருவான் மருமகளை கூட்டிட்டு அப்படின்னு ரொம்ப ஏக்கமா இருக்கு. பாத்தீங்களா, இவ்ளோ நேரம் அப்படி பேசிட்டு இப்ப எப்படி பேசுறீங்கன்னு. என்னடி, பின்ன வீட்டு முன்னாடி கார் நிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமா? அதுவும் அவ்வளோ பெரிய கார், கப்பல் மாதிரி வந்து நிக்கிது நம்ம வீட்டு முன்னாடி. நானெல்லாம் BMW காரை தொட்டு கூட பார்த்தது கிடையாது. ஆனா இன்னைக்கு அந்த காரு நம்ம பையனோடது. நினைச்சு பார்க்கவே முடியலடி. ஆமாங்க, கார்த்தி செஞ்சதுலயே ஒரு நல்ல விஷயம், என் மருமகளை காதலிச்சு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுதான். அவ ஏழையா இருந்திருந்தாலும் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அவ கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இவ்வளவு வசதியான வீட்டு பொண்ணா இருந்துகிட்டு நம்ம வீட்டுல வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கால, அதுவே பெரிய விஷயம்தான். சரியா சொன்ன என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்க, அதே நேரம் கார்த்தி மீண்டும் ஆதியின் வீட்டிற்கு வந்து பார்க்கிங்கில் காரை பார்க் செய்து நிறுத்திவிட்டு உள்ளே வர, அனு அவனை அழகாக ரசித்து பார்த்து கொண்டே நின்றிருந்தாள். அனு, என்னடி வாசல்லையே நிக்கிற? அத்தை தாண்டா போன் பண்ணி சொன்னாங்க நீ கிளம்பிட்டேன்னு. அதான் நீ கார் ஓட்டிட்டு வர அழகா பாக்கிறதுக்காகத்தான் நான் வாசல்லையே நின்னுட்டு இருந்தேன். அப்படியா? என் பொண்டாட்டி என்ன பாக்கிறதுக்கு தான் ஆசையா நின்னுட்டு இருக்காளா? ஆமாண்டா, நீ கார்ல இருந்து ஸ்டைல இறங்கி வந்தல்ல, அந்த அழகத்தான் இப்ப வரைக்கும் ரசிச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நான் நினைச்சு பார்க்காத விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது கார்த்தி. அண்ணா இவ்ளோ பெரிய விஷயம் யோசிப்பார்னு நான் நினைக்கவே இல்லை. சரிடி, வா நம்ம உள்ள போலாம். ஆமா, எங்க யாரையுமே காணோம்? எல்லாரும் ரூம்ல இருக்காங்கடா. நீ வா, நம்ம 2 பேரும் சாப்பிட்டு தூங்கலாம். நீ இன்னும் சாப்பிடாமலா இருக்க? உன்னை விட்டுட்டு எனக்கு சாப்பிடவே பிடிக்கல. அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி வா என்று அவனை அழைத்து கொண்டு சென்று உணவை சாப்பிட்டு விட்டு அறைக்குள் சென்று விட்டனர். இப்படியே 2 மாதங்கள் கடகடவென்று அனைவருக்கும் மகிழ்ச்சியுடன் ஓடிக்கொண்டிருக்க, கவிதாவின் பிரசவ தேதி நெருங்கிக் கொண்டிருந்தது. அதே நேரம் ஜீவாவின் அலுவலக திறப்பு விழாவும் வைத்திருந்தார்கள். ஒரு வழியாக ஆதி நல்லதாக ஒரு இடத்தை பார்த்து ஜீவாவிற்கு வாங்கி கொடுத்து, அங்கு ஆபீஸ் திறப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கூடையே இருந்து பார்த்து அனைத்தையும் செய்து முடித்து விட்டான். இது அனைத்துமே அனன்யாவின் சொந்த முயற்சியில் நடந்து கொண்டிருந்தது. அவளுக்கு தன் கணவனை ஒரு பிசினஸ் மேனாக பார்க்க வேண்டும் என்ற ஆசை. அடுத்த நாள் காலை அலுவலக திறப்பு விழா இருப்பதால் முதல் நாள் அனைவரும் பரபரப்பாக இருந்தனர். ஜீவாவும் அனன்யாவும் ஆதியின் வீட்டில் போய் தங்கிவிட்டனர். ஜீவாவும் அவனது நண்பர்கள் அனைவரையும் அழைத்து இருந்தான். அதே சமயம் குடும்பத்தார்கள் அனைவரையும் அழைத்திருந்தான். முதல் நாள் இரவு அனைவரும் சந்தோஷமாக உறங்கிவிட்டு அடுத்த நாள் காலை எழுந்து அலுவலகத்திற்கு புறப்பட்டு சென்றனர். அப்பொழுது கல்யாணி, கணேசன், கௌசல்யா, சுரேஷ், ஹரி, விஸ்வா, பிரியங்கா, கவிதா, கார்த்தி, அனு, மாலதி, மகேஷ், கண்மணி, விஸ்வநாதன், கௌதமி, ராமமூர்த்தி, வைஷு, ஆதி என்று அனைவரும் ஒன்றாக கூடி அங்கு அலுவலகத்தின் முன் நின்று கொண்டிருக்க, அப்பொழுது ஜீவாவை ரிப்பன் கட் செய்து ஓபன் செய்ய சொல்ல, அவனோ அனன்யாவின் கையிலே சிசரை கொடுத்து, நீ தாண்டி ஓபன் பண்ணி வைக்கணும் என்று கூற, அதே நேரம் அவளோ, இல்ல மாமா, இந்த கம்பெனி உன்னோடது, நீ தான் ஓபன் பண்ணணும் என்றதும், அதே நேரம் ஆதியோ, அப்படின்னா நீங்க 2 பேருமே சேர்ந்து ஓபன் பண்ணுங்க, ஏன்னா அனன்யாவும் உன் கூட தான் ஒர்க் பண்ண போறா. சோ நீங்க 2 பேரும் ஓபன் பண்றது தான் கரெக்டா இருக்கும் என்று கூறவும், உடனே
இருவரும் ஒன்றாக சிசரை பிடித்து கட் செய்ய சுற்றி இருந்தவர்கள் அனைவரும் கைத்தட்டி அவர்களை வாழ்த்துக்களுக்கு கூறினர். பின்பு உள்ளே சென்று அனைத்து இடங்களையும் சுற்றி பார்த்துவிட்டு அப்பொழுது பூஜை தொடங்கியது. பூஜை நல்லபடியாக நடந்து முடிந்து அலுவலக திறப்பு விழாவும் திருப்தியாக நடந்து முடிந்தது. அதற்கு பிறகு அங்கு வேலை செய்யும் ஸ்டாஃபுகள் அனைவரையும் பார்த்த ஆதி, இங்க பாருங்க, உங்களை எல்லாம் இன்டர்வியூ வச்சு எதுக்கு செலக்ட் பண்ணிருக்கோம்னு உங்களுக்கே தெரியும். இந்த புது கம்பெனில ஒர்க் பண்றதுக்கு தான். உங்களுடைய எம்டி மிஸ்டர் ஜீவா. நீங்க உங்களோட திறமைய உங்களோட வேலையில கரெக்டா காட்டணும். இந்த ஆபீஸ்க்கு உங்களால ப்ராஃபிட் தான் அதிகமா வரணும். நீங்க எந்த அளவுக்கு இந்த ஆபீஸ்ல உங்களோட எஃபர்ட்டை போட்டு ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் நல்லாவே கிடைக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்றதும் அங்கிருந்த அனைத்து ஸ்டாஃபுகளும் ஆமா சார், கண்டிப்பா என்று கூற பின்பு ஜீவாவை அழைத்து கொண்டு சென்று அவனது நாற்காலியில் அமர வைத்து அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினர். அதையெல்லாம் பார்த்த அனன்யாவிற்கு இப்பொழுதுதான் மனசுக்கு திருப்தியாக இருந்தது. பிறகு அங்கிருந்து ஒவ்வொருவராக அவருடைய பரிசு பொருட்களை எல்லாம் கொடுத்துவிட்டு புறப்பட ஜீவாவும் அனன்யாவையும் மட்டும் அங்கு இருந்தனர். அப்பொழுது ஆதி, அனன்யா, இதுக்கு மேல எல்லாத்தையும் நீ பாத்துக்கோ, சரியா? ஜீவாக்கு உன்னோட கைடன்ஸ் ரொம்ப முக்கியம். 2 பேரும் சேர்ந்து இந்த கம்பெனிய இன்னும் பெரிய லெவலுக்கு கொண்டு வரணும். நிறைய பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணணும். என்னுடைய வாழ்த்துக்கள் என்று கை கொடுத்து விட்டு பின்பு அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டான். அனைவரும் கிளம்பி சென்ற பிறகு ஜீவாவிடம் வந்த அனன்யா அவன் கைகளை குலுக்கி, வாழ்த்துக்கள் மாமா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்றதும் எழுந்தவளை இறுக்கமாக அணைத்து கொண்டவன், இதுக்கெல்லாம் காரணம் நீ தாண்டி. நீ மட்டும் இல்லனா இதெல்லாம் சாத்தியமே கிடையாது என்று பேசிக் கொண்டிருக்க அதே நேரம் அவர்களது அரைக்கதவை தட்டும் சத்தம் கேட்டது. பிறகு அவளை விட்டு பிரிந்தவன் மீண்டும் அந்த சேரில் அமர்ந்து விட்டு எஸ் கமிங் என்றதும் அவனுடைய நண்பர்கள் மூவரும் உள்ளே வந்து அவனுடைய வாழ்த்துக்களை சொல்லி பரிசு பொருட்களை கொடுக்க, என்னடா மச்சான் கிஃப்ட் எல்லாம் கொடுக்கறீங்க? இல்லையா பின்ன, என் ஃப்ரெண்டு இவ்வளோ பெரிய கம்பெனி ஓபன் பண்ணிருக்கான், அவனுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்க மாட்டோம். சிஸ்டர், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் ஜீவா, நான் சொன்ன மாதிரியே எங்க 3 பேருக்கு இங்க வேலை போட்டு கொடுத்துருவேல்டா. ஆல்ரெடி உங்க 3 பேரையும் அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சுடா இடியட்ஸ். போய் ரிசப்ஷன்ல அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. நாளையில இருந்து கரெக்டா வந்து ஜாயின் பண்ணிடணும். தேங்க்யூ மச்சான். தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். ரொம்ப நன்றி. இருக்கட்டும் அண்ணா, பரவாயில்ல. சரி, அப்ப நாங்க கிளப்புறோம் என்ற ஒர்க்கர் அனைவரும் ஓபன் செய்த நாளில் கொஞ்ச நேரம் மட்டும் வேலை செய்துவிட்டு வீட்டிற்கு புறப்பட பிறகு செக்யூரிட்டியிடம் கூறிவிட்டு ஜீவா அனன்யாவை அழைத்து கொண்டு தங்களது வீட்டிற்கு புறப்பட்டு சென்றான். அங்கிருந்து அவளை அழைத்து கொண்டு சென்று அனன்யா நேராக கார் ஷோரூம் சென்று வண்டியை நிறுத்த சொன்னாள். இங்க எதுக்கடி வந்திருக்கோம்? காரணம் இருக்கு ஜீவா, உள்ளவா என்று அவனை அழைத்து கொண்டு சென்று ஜீவாவின் பெயரில் ஒரு காரை புக் செய்தாள். இப்போ எதுக்கடி காரு? என்ன மாமா, இவ்வளோ பெரிய கம்பெனி ஓபன் பண்ணிட்டு நீ பைக்ல போயிட்டு வந்தா நல்லா இருக்குமா? அந்த கம்பெனியோட எம்டினா கார்ல போயிட்டு வரணும், அதுதான் கெத்தா இருக்கும். ஆனா இதெல்லாம் தேவையில்லாத வேலை. நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி அப்புறம் வாங்கிக்கலாமே. இருந்தாலும் நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குல்ல மாமா. உன்னோட ஸ்டேட்டஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். உன்னை யாரும் எதுவும் தப்பா பேசிடக்கூடாது. நீ ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இரு என்று கூறிவிட்டு காரை புக் செய்தவள், இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. இன்னும் 3 டேஸ்க்குள்ள எங்களுக்கு டெலிவரி வேணும் கார். எவ்வளோ கேஷ் எக்ஸ்ட்ரா வேணாலும் வாங்கிக்கோங்க. எஸ் மேம், ஆல்ரெடி நீங்க கேட்ட கார் நம்ம குடோன்குள்ளேயே இருக்குது. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடுச்சுன்னா 2 டேஸ்ல கூட நீங்க எடுத்துக்கலாம். நோ ப்ராப்ளம். அப்புறம் வண்டிக்கு ஃபேன்சி நம்பர் வேணும், அதை மறக்காம புக் பண்ணிடுங்க. எஸ் மேம் என்று கூறவும் அனைத்து ப்ராசஸ்களையும் முடித்துவிட்டு ஜீவாவை அழைத்து கொண்டு வெளியில் வந்தவள் நேராக கோவிலுக்கு தான் சென்றாள். இருவரும் சாமி திருப்தியாக கும்பிட்டு விட்டு இனிவரும் நாட்களில் தங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராமல் புதிதாக தொடங்கி தொழில் நல்லபடியாக நடந்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று மட்டும் மனதார வேண்டிக் கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டு சென்றனர்.